ராஞ்சிக்கு போயிட்டுருக்கேன். ரோடெலாம் உங்களுக்கு தெரியும். எப்படி போயிட்டுருக்கேன்னா பஸ்லேயே வா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை பஸ்லேலாம் அங்கேருந்து போங்க. எப்படி போக போகிறேன் அப்படின்னா இதை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ராஜ்கோட்லேருந்து ராஞ்சிக்கு கிரிக்கானந்தா எப்படி போய் இறங்க போகிறான். ஸோ ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா நாங்கள் பெருசாக எதுவும் பிளான் பண்ணி வைக்க மாட்டேன். கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், கிரிக்கெட் சார்ந்த விஷயங்களை அவங்களுக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கே போவேன். பழைய ஸ்டேடியம் இந்த விஷயம்லாம் பிளான் பண்ணி பண்ணுறது தான். மற்றபடி நடக்கிற எந்த விஷயமும் பிளான் பண்ணுறதே கிடையாது. அப்படி பிளான் பண்ணி பண்ணுற விஷயம் மட்டும்தான் எனக்கு பிடிக்குங்கிறதாண்டி சர்ப்ரைஸ் விஷயங்கள்லாம் நான் அனுபவிப்பேன். ஆனால் அவங்ககிட்ட அது எப்படி எந்த எப்படி கேப்சர் பண்ணுறது, அதை பற்றி சொல்கிறத விட கேப்சர் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா விஷுவலாக அவங்களுக்கு அதை தான் காமிக்கணும், அதுதான் ஃபீல் ஆகுங்கிறது வந்து. ஸோ அதனாலவே நான் சரி ட்ராவல் பண்ணுறதுலாம் பெருசாக எடுக்க வேணாம்னு நினைப்பேன். பட் ஆனால் இருந்தாலும் இப்போ நான் ட்ராவல் பண்ணுறதை வந்து உங்களுக்கு வீலாகாக கொடுக்க நான் ஆசைப்படுகின்றேன். இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோடய இந்த ப்ராட்காஸ்ட் சேனல் இருக்குது. அதில் வந்து நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நான் இங்கேருந்து எப்படி கேட்டிருந்தேன்னா ராஜ்கோட்லேருந்து மும்பைக்கு பஸ்ஸில் 15 மணி நேரம் ட்ராவல். அதுக்கப்புறம் மும்பையிலேருந்து ராஞ்சிக்கு கனெக்டிங் ஃப்ளைட் வழியாக, அதாவது மும்பை டு டெல்லி, டெல்லி டு ராஞ்சி போகிறேன். ஸோ அரௌண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என் ட்ராவலே ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. நான் கேட்டிருந்தேன் அந்த போல் வச்சு கேட்கும்பொழுது ஓகே நீங்கள் என்னங்க பண்ணலாமா வேணாமான்னு கேட்கும்பொழுது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனாலவே வீலாகில் இறங்கிட்டேன். கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டுக்காக நான் பயணம் பண்ணுற இந்த வீலாகையும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், புதுசாக விஷயங்கள் நான் என்னென்னலாம் ராஜ்கோட்டில் பார்த்தேன், என்னோடய பயணம் எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பின்னாடி லாரிலாம் போது பஸ் நிப்பாட்டியிருக்காங்க. விக்ரவாண்டி பஸ் ஸ்டாண்ட்லாம் ஞாபகம் இருக்கா? இஷ்டத்துக்கு கறப்பாங்கள்ல அந்த மாதிரி. இப்போ மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமாம், எந்த அளவுக்குன்னு தெரில, இது எந்த இடம்னு தெரில. பட் விக்ரவாண்டி மாதிரி ஒரு இடம் இறங்கியிருக்கேன். 15 மினிட். நாங்கள் 15னா எவ்வளோவா இருக்கும்னு தெரியல. என்ன சாப்பிட்லான்னு தெரில. எனக்கு இங்கே சாப்பிட அதிகமாக விருப்பம் இல்லை. செம்மையாக காசு கறந்துடுவாங்கங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே எல்லோரும் சிப்ஸு நிறையக்க வாங்குகிறாங்க. நிறையா இருக்குது. நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்ப்போம். இல்லை போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் இருக்குது. இதில் என்ன சாப்பிட்லாம்? இதெல்லாம் எப்போ சாப்பிட்ற ஐட்டம்? காலைல சாப்பிட்றதா, நைட்டு சாப்பிட்றதா அப்படிங்கிறதும் இருக்குது. 1 மினிட். இல்லை வேறு இடத்துக்கு போவோமா? வேறு இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரோம். பூரி வச்சுருக்காங்க. பட் நான் எப்பயும் டீ சாப்பிடுவேன். எனக்கு ஒன்றுமே தெரிலனா டீ சாப்பிடுவேன். சரிங்க, வரேன். அங்கே போவோம். ஓகே, ஏதோ மைசூர் பாக்கு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. கேட்போமா? சரி, ஓகே. ஸ்வீட் ஆர் கரம்? கரம் स्वीट एक प्लेट. हाँ स्वीट नहीं, एक प्लेट. இது பேர் வந்து பஜ்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய்ட்டு டோக்கன் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது ஆலு வடா, கோல்ட் காஃபிலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. भैया एक भजिया 1000 वक्त ना पड़े कि तो पार्सल नो कोई ना करी. कितना रुपया? ये तो है मोटू तो गांधी नाम की पार्सल में पर कौन आने आऊ के पार्सल 50 रुपया. ठीक है क्या मोकलो आ ओलो बजार खवाई नो होय છે કાલ નો રાતે ફોન આવ્યો ભાવરા મોકલાવાનું છે. પૈસા કેટલા ને માટે 500 રૂપિયા જાય કે இது 10 மால் என்னன்னு தெரில. அதான் சாப்பிட போகிறேன். இது ஸ்வீட்டாக காரமானு தெரில. கேட்டால் பஜ்ஜியான்னாங்க. ஸோ சாப்பிடுவோம். நல்லா சூடாக இருக்குது. அப்புறம் கிழங்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரில. சீக்கிரம் சாப்பிட்டு வர போகணும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
அவங்கள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. பட் நான் சொல்லிட்டு வந்தேன், சீரியஸாக நல்லா இருக்குது, பஜ்ஜியா நல்லா இருக்குது, சீரியஸாக நல்லா இருக்குது. கீரை போட்டிருக்காங்க, கீரைலாம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் சாண்ட்விச் வாங்கிட்டு போகிறாங்க, வேறு என்னமோ வாங்கிட்டு போகிறாங்க. பட் நம்மளுக்கு நம்ம ஊர் ஐட்டம் தான் பிடிக்கும். இன்னும் காரமாக இருக்கணும், வறுத்து இருக்கணும். அதாங்க இது எல்லாமே நான் வந்து படத்தில் பார்த்தது. இந்த மாதிரி ஹைவே படத்தில், அதுக்கப்புறம் உடுத்தா பஞ்சா படத்துலையும் இந்த மாதிரி பார்க்குறேன். எனக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். எல்லாருமே வந்து அது மாதிரி அழகாக நியூயார்க் போகணும், அதுக்கப்புறம் வந்து வேறு எங்கே மணாலி போகணும், லே லடாக் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு இந்தியா எல்லா இடத்துலையும், இந்தியாவுக்கு எல்லா இடத்துக்கும் போகணுன்னு நான் ஆசைப்படுவேன். அதாவது நீங்கள் வெளிநாடு சுற்றுறதை தாண்டி இந்தியாவை சுற்றுங்கன்னு சொல்லுவேன். வழியில் பாருங்களேன், இங்கே என்ன இடம்னு தெரில, எல்லாமே குஜராத்தில் தான் இருக்குது. வழியில் ஹைவேல இங்கே கரும்பு ஜூஸ் விற்கிறாங்க, அப்புறம் டீ இருக்குது, சல்வார்லாம் பார்க்க முடியுது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது பறவைகள் சரணாலயம் இருக்குது போலையே, பறவைகள் இருக்கிற இடம் போல் இது காமிக்கிறது பாருங்கள். இதுதான் இந்த மாதிரி நீங்கள் முதல்ல இந்தியாவை புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவை தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா கல்ச்சர், இந்தியாவில் கல்ச்சர் நிறைய கல்ச்சர் இருக்குது. ஆனால் யார் எந்த கல்ச்சரையும் மாதிரி மோசமாக கீழே பார்த்துறாதீங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே பாருங்கள் செல்வார் தான் நினைக்கிறேன், அவங்க புடவைன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஊர், பைபாஸில் இருக்கிற ஊர் இது. எனக்கு குஜராத் கல்ச்சர் பிடிச்சிருக்குது. அகமதாபாத் அதுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். நான் கொஞ்சம் லைட்டாக ஒர்க் பண்ணேன். தமிழ்நாடு குவார்டர் ஃபைனல் போயிருக்காங்கல்ல, சௌராஷ்டிரா கூட ஆடப்படுறாங்களா, ஒர்க் பண்ணியிருக்கேன். டீ சிந்திர போது ஒர்க் பண்ணேன். வந்து லைட்டாக தலைவலிச்சு தூங்கினேன். பரவாயில்ல, இப்போ டீ வந்திருக்கு. இன்னும் 9 மணி நேரம் இருக்குன்னு இருக்காங்க, மேப்பில் பார்த்தேன். அடுத்து வதோரா, நெக்ஸ்ட் ஸ்டாப் வதோரா. சாப்பிட்டுட்டு பேசுகிறேன். டீ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், டீ எத்தனை குடிப்பேன்னு. டீ இல்லாமல் இருக்க முடியாதுங்க. அப்பா, இப்போது அகமதாபாத் ஹைவே பிடிச்சாச்சு. அகமதாபாத்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு. நான் இறங்கலாம் இல்லை, அப்படியே பஸ்லேயே தான் உட்காந்துருக்கேன். பஸ்ஸு கொஞ்சம் நேரம் கூட நிற்க மாட்டுது. சீக்கிரம் போயிடணுங்க, காலைல 4:30 மணிக்குள்ளே போயிட்டுனா பிடிச்சிங்க. கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. டேல சூரத்லாம் போய் பார்த்தா நல்லாயிருக்கும். சூரத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, வதோராவில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட் இல்லை, ஆனால் அங்கே ஒரு டொமஸ்டிக் கிரவுண்ட்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து விஜய் ஹசாரே உமன்ஸ் மேட்சஸ்லாம் அங்கே நடந்திருக்கு வதோராவில், சூரத்துலலாம் வந்து. எனக்கு வந்து இப்போ எப்படி தெரியுமா, நெக்ஸ்ட் டைம் அகமதாபாத்லாம் வந்தேன் அப்படின்னா சூரத் போயிடுவேன். சூரத் வதோரா போயிட்டு தான் திரும்ப அடுத்தது அகமதாபாத்லேருந்து போகிற மாதிரி பிளான் பண்ணிப்பேன். இல்லைனா இப்படி இருக்கணும் காரு, ஓகேங்களா, ஒரு கார் இல்லை, அவ்வளோ தூரம் காரெல்லாம் போகணும்னா எனக்கு அது கடுப்பாயிடும். எப்படின்னா அகமதாபாத்லேருந்து இந்த கார் எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, இந்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா சரோஜா படத்தில் ஒரு கார் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கார் எடுத்துக்கிட்டு வதோரா போயிட்டு அங்கே இருக்கிற அப்படியே அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே வந்து அந்த அங்கே இருக்கிற கிரவுண்ட்லாம் பார்த்துட்டு வீலாக்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே காலையில் அகமதாபாத்தை காலக்கற்கில் எடுத்துகிட்டு அப்படியே அப்புறம் சாயங்காலம் அப்படியே வதோரா, அப்புறம் சூரத் அப்படி போனால் நல்லாயிருக்கும். அது ஒரு ஆசை, அப்படி ஒன்று பண்ணணும். பழைய அந்த கிரவுண்டில் போய் பார்க்கணும், ரொம்ப ஆசை. பாருங்கள், அகமதாபாத் வதோரா எக்ஸ்பிரஸ் வே. இப்போது அகமதாபாத் வதோரா ஹைவேல போயிட்டுருக்கேன். இந்த ஹைவே நல்லா இருக்கு. ஸோ இருட்டிக்கிட்டே வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த இடம்லாம் நல்லா இருக்கு.
நாங்கள் அங்கே போகிறோமான்னு தெரில. வதோரா இன்னும் வந்து 55 கிலோமீட்ரு. ஆனந்த் வதோரா. ஐ திங்க் நாங்கள் வந்து நிறைய போகலான்னு நினைக்கிறேன். நேராக வதோரா தான் நினைக்கிறேன். வதோரா வந்துட்டேன். ரீச் ஆயாச்சு. இங்கே தான் சாப்பிட நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டிருக்காங்க கொஞ்சம். வதோராவில் ஏதாவது டீ சாப்பிட்லாமா எடுத்து விட்ருவாங்க. பார்சல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பஸ்ஸில். எங்கள் பஸ்ஸில் தான் ஏற்றுறாங்களா? ஆமாம், எங்கள் பஸ்ஸில் தான் ஏற்றுறாங்க. பஸ் நிப்பாட்டியிருக்காங்க. வதோராவில் இருக்கிறேன். விக்கிரவாண்டி, அடுத்த விக்கிரவாண்டி. என்ன சாப்பிட்றது தெரியலை. உள்ளே போய் பார்த்தால் தெரியும். பார்த்தா தானே தெரியும். போகலாம் வாங்க. ஸோ இந்த இடம்தான் நான் சாப்பிட போகிற இடம். என்ன இருக்க போதுன்னு தெரில. அங்கே பேல்பூரி இருக்குது, அதுக்கப்புறம் பாவ் பஜ்ஜி இருக்குது, சரி மேகி இருக்குதுன்னு நினைக்கிறேன், சாண்ட்விச்சஸ் இருக்குது. என்ன சாப்பிட்றதுன்னு தெரியலையே. டீ இருக்குது, காஃபி இருக்குது. பாவ் பஜ்ஜி. ஸோ பாவ் பாஜி வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. இன்னும் பண்ணிகிட்ருக்காரு. நேரமும் இல்லை. எனக்கு ஏகப்பட்ட பயம் இருக்குது. பஸ்ஸு மாறி ஏறிடுவேனா, பஸ்ஸு டைம் என்னமோ யோசிக்கிறேன். என்ன பண்ணாப்புல ஓகே, எது ரெடி பண்ணுறாப்புல. மும்பையில் தானே வடா பாவ் பாஜிலாம் ஃபேமஸ். சரி ஓகே, சாப்பிடுவோம். அள்ளி போடுங்க ப்ரோ, பசிக்குது ப்ரோ, நேரம் ஆகுது ப்ரோ. இடத்துல போய் உட்காந்து டக்குன்னு சாப்பிடுச்சு. இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரில. ஆனால் பன்னு அவ்வளோதான் டோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை தான் சாப்பிட்டு நைட்டு உயிர் வாழணும். இதுக்கு 110 ரூபா விளங்கும்டா. மண்ணில் சாம்பார் தொட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கு பேர் பாபாஜி. ராஞ்சியில் போய் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும். இங்கேயும் வேறு எங்கேயும் சாப்பிட முடியாது, நேரமும் இல்லை. பாபாஜிக்கு வாங்கின சாம்பார் மிச்சம் இருந்துச்சு. சாம்பாரை மட்டும் வச்சு தின்னுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தோணுச்சு 2 ரொட்டி வாங்கி திங்கலாமே, 30 ரூபா தான் நின்று வாங்கி சாப்பிட்டுருக்கேன். நல்லாயிருக்கும் நிறையோ. சில பேருக்கு இது கூட கிடைக்காது. சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டாச்சு. அதான் இறங்கிட்டேன். லைட் எங்கேயுமே கிடைக்கல. இப்போது எங்கே நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். டெர்மினல் 2. மும்பையில் வந்து டெர்மினல் 1, டெர்மினல் 2 பல கிலோமீட்டர் தள்ளி வச்சுருப்பாங்க. இப்போது போயிட்டுருக்கேன். காலைல 11 மணிக்கு ஃப்ளைட்டு. ஆனால் இப்போவே கிளம்புறேன், இப்போவே போகிறேன். இப்போ ஷூட் பண்ணலான் இருக்கேன். தமிழ்நாடு குவார்ட்டர் ஃபைனல் ரஞ்சி ட்ரோஃபி போயிட்டாங்கல்ல, ஸோ அதை ஷூட் பண்ணி அதான் பண்ணலான் இருக்கேன். இந்த இடத்துல லைட் வந்ததுக்கப்புறம் பண்ணலாமா இல்லை இப்போவே பண்ணலாமா செக் பண்ணிகிட்ருக்கேன். ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கல. சரி ஓகே, இங்கேயே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாம், நேரத்தில் ஆரம்பிச்சிடுவேன் ஷூட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போனேன், என்னால் அங்கே ஷூட் பண்ண முடியல. சரி ஷூட் பண்ணிடுவோம் இந்த பெக்டவுன் ஸ்பம்மை கூட வச்சு. ஸோ மும்பை ஏர்போர்ட்டுக்குள்ளே போக வேண்டியது தான். நுழைஞ்சாச்சு. இல்லை போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. அடுத்தது செக்யூரிட்டி செக்இன்லாம் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு.
சாப்பாடு ஏர்போர்ட்லாம் வாய்ப்பே இல்லை, பட்னி தான். வந்தாச்சு, மணி 8 தான் ஆகுது. ஆனால் இன்னும் எனக்கு 3 மணி நேரம் இருக்குது. ஏதாவது பண்ணுவேன், ஏதாவது வேலை வாங்குவேன், எனக்கு வேலை கொடுப்பேன். ஆல்ரெடி வந்திருக்கேன், பாம்பே டு கல்கட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கேருந்து நான் எங்கே போனேன் தெரில, கல்கட்டா தான் நினைக்கிறேன். ஆமாம், கல்கட்டா தான். செமிஃபைனல் முடிச்சுட்டு நேராக இங்கேருந்து போனேன். ஃப்ளைட் லேட் ஆச்சு, ஞாபகம் இருக்குது, மறக்க மாட்டேன். அந்த இடம் தான், சேம் அந்த பிளேஸ் தான், அங்கே தான் திரும்பவும். ஸோ மேபி ஈஸ்ட் பக்கம்லாம் அதான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து டெர்மினல் மாறுறதுக்கு, இங்கே டெர்மினல் 3 டெர்மினல் இருக்குது, மாறுறதுக்கு இந்த டோக்கன் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கன் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறணும்னா இந்த டெர்மினலில் போய் கொண்டு போய் விட்டுருவாங்க. நைஸ். இது டெர்மினல் 3, டெல்லி வந்தாச்சு. டெல்லி ஆல்ரெடி வந்தாச்சு, ஆனால் இப்போது ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். ராஞ்சி ஃப்ளைட்டு 39A, 37 உட்காந்துருக்குறேன், மாற்றி உட்காரணும். அவ்வளோதான், ராஞ்சிக்கு கிளம்பியாச்சு. இதெல்லாம் பெரிய விஷயம் ராஞ்சிக்கு. எனக்கு கனவு ராஞ்சிக்கு போகணும் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்டிங். ராஞ்சிக்கு வந்தாச்சு. ஓகே, வந்தாச்சு, ராஞ்சி வந்தாச்சு. ஒரு வழியாக ராஞ்சிக்கு வந்தாச்சு. ரொம்ப வருஷமாக நாங்கள் வரும்னு நினச்சேன். வந்தாச்சு. ஓகே, வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து சிட்டிக்கு போகணும். சிட்டிக்கு போய்ட்டு ரூம் தேடணும். ரூம் தேடிட்டு சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, போய் சாப்பிடணும். கிளம்போம். ரூமுக்கு வந்துட்டாங்க. செம்ம டயர்டாக இருக்கிறேன். இது போக 22 நாளைக்கு 23 மேட்ச்சு. இந்த ரூம் மாற்றிடுவோம்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஏன்னா ஒய்ஃபை இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபை தான் முக்கியம். ஏன்னா வீடியோ அவங்களுக்கு அனுப்பணும்ல, ஒய்ஃபை முக்கியம். ஒய்ஃபை இல்லாமல் ரொம்ப கஷ்டம். பாருங்கள், நான் வந்துட்டேன், எப்போயோ வந்துட்டேன். வந்து கலைச்சி போட்டுருக்கேன் பாருங்கள், எல்லாமே கலைச்சி போட்டுருக்கேன். சாப்பிட்டு கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு ஷூட் இருக்குது. அடுத்தது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th டெஸ்ட் மேட்சோட ரிவ்யூ ஷூட் இருக்குது. இங்கே மதுரையிலேருந்து ஒரு மிலிட்ரி, அவர் வந்து பார்த்திங்கன்னா பேரை மகின் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். தோனி ஃபேன் இங்கே இருக்கிறாரு. அவர் தான் அந்த ரூம் பார்த்து கொடுத்தாரு. பட் ஒய்ஃபை இல்லை. தூங்கணும், நல்லா தூங்கணும். ஷூட் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன். கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்க, லைனில் நின்னதுக்கப்புறம் எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. டிக்கெட் கிடச்சதுங்கிறத தாண்டி இங்கே எனக்கு ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் மூலமாக கிடச்சிருக்கிற த பவர் ஆஃப் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறத தாண்டி கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். மஹி மதுரைக்காரருங்கிறத தாண்டி தலையில் உங்களுக்கு இந்தியன் ஃபிளாக் தெரியுதா? ஸோ சல்யூட் அடிச்சு தான் அவர்கிட்ட பேசணும். அதாவது ஆர்மிக்காரரு. பேசுங்க ப்ரோ, இன்ட்ரோ கொடுத்தாச்சு. ப்ரோ சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். அதாவது இவரை செஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லுவேன், இவரை செஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆர்மி மிலிட்ரி நான் அவர்கிட்ட ஆல்ரெடியே சொல்லிட்டேன். ப்ரோ எப்படி ராஞ்சி எப்படி எனக்கு சுற்றி காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக ப்ரோ, நானும் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ண தான் வந்திருக்கேன். ஓகே, ஸோ வாங்க 2 பேரும் நம்ம ஜாலியாக சுற்றலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அதாவது ராஞ்சி மேட்ச் பார்க்குறீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ராஞ்சிக்கு வந்துருக்கீங்களா? இல்லை, நான் ரஞ்சி மேட்ச் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஓகே, இங்கே ஓடிஐ மேட்ச். ஓகே, ஸ்பெசிஃபிக்காக ஓடிஐ மேட்ச் வந்துருக்கீங்க. ஓடிஐ மேட்ச் இதெல்லாம் வந்திருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட்டுக்கு ஏன்? டெஸ்ட்டுனா வந்து மெயினாக வந்து இது வந்து MS தோனியோட கிரவுண்டு. ஓகே, ஸோ அதேமாரி இப்போ 3 சீரீஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதனால் வந்து அதுவும் இல்லை, மெயினாக இங்கிலாந்து டீம் வேறு. ஓகே, இங்கிலாந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் இதெல்லாம் வந்து மெயினாக பார்க்கணும், அவங்க பவுலிங்லாம் நேரில். ஓகே, அதனால தான் ப்ரோ. நான் இங்கே வந்து நான் சென்னை தமிழ்நாடுன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு. உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு இங்கே சென்னை தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் என்ன வரவேற்பு கிடச்சிச்சு? என்ன சொன்னாங்க? எப்படி பார்த்துக்கிறாங்க இங்கே ராஞ்சியில் இருக்காங்க? சென்னை தமிழ்நாடுன்னு சொன்னோன்னே எல்லாருமே ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க. ஓகே, எப்படி அங்கிருந்து வந்துட்டீங்களா அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஓகே, ஸோ அது வந்து எல்லாருமே கொஞ்சம் ஃபாரினர்ஸ் மாரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு. ஒன்று நான் அதுக்காக இன்னொரு விஷயம் என்ன கேட்டேன்னா, நான் தோனி இந்த சிஎஸ்கே அப்படின்னு சிஎஸ்கே
எம்எஸ் தோனின்னு அவரோட கிரவுண்டு அந்த எம்எஸ் தோனி பெவிலியன் இருக்குல்ல. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஷேரோடில் வரும்போது ப்ரோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க கஹாசேன்னு கேட்டேன்னா வந்து சென்னை மெட்ராஸ்லேருந்து வரேன்னு. ஓ அப்படியா அப்படின்னாங்க. ஆமாம் நான் தோனி பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன் தோனியோட ஊர் தானே இது ராஞ்சி தானே. ஆமாம் ஆமாம் அப்படின்னு நாங்கள் சிஎஸ்கே அங்கே விளையாடுறாரு அப்படின்னு. ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த பையன் வந்து ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு போனான். அது ஏன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்கே தோனி தமிழ்நாடு அப்படின்னாலே இங்கே ஓரளவு நம்ம சொந்தக்காரங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதான் கேட்குறேன் உங்களை எப்படி பார்க்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் தோனின்னு சொன்னோன்னே எங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சிங்க. நம்ம தோனின்னு சொன்னோன்னா நம்ம சிஎஸ்கே அப்படின்னோன்னா இங்கேயுமே ரொம்ப சிஎஸ்கேக்கு ரொம்ப ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன மிரட்டலாக இருக்கு. ஆமாம் ஆமாம். ராஞ்சியுமே அந்த வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிஎஸ்கே அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடுன்னு சொன்னாலே இங்கேயுமே அந்த பவர் இருக்கு. ஆமாம். அதுக்கு ஒரே காரணம் எம்எஸ் தோனி தான். ஸோ ராஞ்சியிலேருந்து எப்படி சொல்கிறது, ராஞ்சியை நான் வேற ஒரு ஊர் மாதிரி பார்க்கல. ராஞ்சியில் இருக்கிறவங்களும் வேற ஒரு ஆளுங்க மாதிரி பார்க்கல, சொந்தக்காரங்க மாதிரி பார்க்குறேன். அதுக்கு ஒரே காரணம் தோனி. ஸோ ஓகே, நம்ம நிறைய பேசிட்டோம். 5 நாள் இங்கே தான் சுத்த போகிறோம். 5 நாள் நீங்கள் தான் சுத்த போகிறோம். 5 நாள் நீங்கள் தான் இருக்க போகிறோம். ஸோ நிறைய விஷயம் பேசுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே அவனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்கானந்தாக்கு. ஸோ மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். ஓகே வாங்க.